வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பாஜக தலைமையிலான மத்திய அரசின் ஜனநாயகத்தின் நிலை குறித்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திங்கள்கிழமை கவலை தெரிவித்தார். 1961 ஆண்டு தேர்தல் நடத்தை விதிகளின் பிரிவு 93(2)க்கு சமீபத்தில் கொண்டுவரப்பட்ட திருத்தம் வெளிப்படைத்தன்மையை குறைமதிப்பிற்கு உட்படுத்த வடிவமைக்கப்பட்ட பொறுப்பற்ற நடவடிக்கை என அவர் விமர்சித்தார். சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் மீதான தாக்குதல் என்று அவர் விவரித்ததற்கு எதிராக அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று ஸ்டாலின் வலியுறுத்தினார். பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றம் தேர்தல் சாவடியின் சிசிடிவி காட்சிகளை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதையடுத்து திருத்தத்தின் சூழலை ஸ்டாலின் எடுத்துக்காட்டினார். தேர்தல் ஆவணங்களை பொதுமக்கள் ஆய்வு செய்வதை தடுக்கும் நோக்கத்தில் இந்த திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் அரசியல் சாசனத்தின் அடிப்படை கொள்கைகளில் ஒன்றை சிதைப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திருத்தப்பட்ட விதிகள் இப்போது வெளிப்படையாக குறிப்பிடப்பட்ட ஆவணங்களுக்கு மட்டுமே பொது அணுகலை கட்டுப்படுத்துகிறது, வெளிப்படைத்தன்மைக்கான நோக்கத்தை குறைக்கிறது என்று ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். பாஜக தலைமையிலான அரசாங்கம் பயத்தில் செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அவர் மகாராஷ்டிராவில் கட்சியின் சர்ச்சைக்குரிய வெற்றிக்கு தனது விமர்சனத்தை விரிவுபடுத்தினார். இது சட்டமன்ற தேர்தலின் நேர்மை குறித்து கடுமையான சந்தேகங்களை எழுப்பியதாக அவர் கூறினார். பாஜக தலைமையிலான மத்திய அரசின் அழுத்தத்திற்கு அடிபணிவதாக குற்றம் சாட்டி இந்திய தேர்தல் ஆணையத்தையும் முதல்வர் குறிவைத்தார். இந்திய தேர்தல் ஆணைய நிறுவன ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்கு பதிலாக சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலின் சாரத்தை சமரசம் செய்யும் நடவடிக்கைகளை ஆதரிக்க தேர்ந்தெடுத்துள்ளது என்று அவர் புலம்பினார். இந்த வளர்ச்சி ஜனநாயகத்திற்கு பெரும் அச்சுறுத்தல் என்று கூறிய ஸ்டாலின் அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். இந்த திருத்தம் அரசியலமைப்பு கொள்கைகளை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவது மட்டுமல்லாமல் ஜனநாயக சமூகத்தின் செயல்பாட்டிற்கு அடிப்படையான தேர்தல் செயல்முறையையும் பாதிக்கிறது என்று அவர் வலியுறுத்தினார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.